கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 34 பேர் உயிரிழந்த நிலையில் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இதுவரைக்கும் எத்தனை பேர் சார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு? 109 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கள்ளக்குறிச்சி, புதுவை ஜிப்மர், விழுப்புரம், சேலம் ஆகிய மருத்துவமனைகளிலிருந்து மொத்தம் 109 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல இதுவரை இறந்திருப்போர் 29. அதுல 27 ஆண்கள், ஒரு பெண், ஒரு திருநங்கை என்கின்ற வகையில் 29 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்ப இந்த மீதி பேர்ல 10க்கும் மேற்பட்டவர்கள் கிரிட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி மோசமான உடல்நிலையோடு இருக்கிறார்கள். அவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அரசின் சார்பில் இப்போ ஒரு பல்வேறு மருத்துவமனைகள்ல இருந்து ஒரு 56 மருத்துவர்கள், அங்க 48 மருத்துவர்கள், 8 செவிலியர்கள் என்று ஒரு 56 பேர் கள்ளக்குறிச்சிக்கு நேற்று இரவிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதன் விளைவாக இப்போ ஒவ்வொரு வீடாவே போய் டிடி ஹெல்த் யாராவது பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்காங்களாங்கிறதையும் வெரிஃபை பண்ணி ராத்திரி முழுக்க அழைச்சிட்டு வந்துருக்காங்க. அந்த வகையில இது வரைக்கும் 109 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த கிரிட்டிக்கல் வார்டில் கிரிட்டிக்கலா இருக்கிறவங்கிற மாதிரி 10க்கும் மேற்பட்டவர்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. இப்போ மருத்துவத்துறையை பொறுத்தவரை சிறப்பான மருத்துவ வசதிகளோடு எல்லா மருத்துவ உபகரணங்களும் தயார் நிலையில் முழுமையாக எல்லா மருத்துவர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்ப உயிரிழப்புக்கான காரணம் என்ன சார்? மெத்தனால் கலந்திருப்பது என்பதுதான். அந்த அந்த சாராயத்தில் மதுபானத்தில் மெத்தனால் அதிக கலப்பு இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு இந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதா தகவல் இருக்கு. தொடர்ச்சியாக இந்த கள்ளச்சாராயம் அருந்தியர்கள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய தகவல் இருக்கு. ஆனா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் தொடர்பான அவேர்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் வீடு வீடா போறாங்க. நேற்றைக்கு மதியம் தான் முதல்ல மருத்துவமனைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் விரைந்து போய் அது அங்க பார்த்திருக்காரு. முதல் உயிரிழப்பு ஏற்பட்ட உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க போயிட்டாரு. தொடர்ச்சியா அதுக்கப்புறமா தான் வெளியில இருந்தும் கூட ஒரு 38 ஆம்புலன்ஸ்கள் அங்க வரவழைக்கப்பட்டு வீடுகள் தோறும் தேடி சென்று நாமளாவே துறையின் சார்பிலே யாருக்காவது வயிற்று எரிச்சல் இருக்கா, கண் எரிச்சல் இருக்கா அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப போன வருடம் தான் விழுப்புரத்தில் இதே மாதிரி கள்ளச்சாராய உயிரிழப்பு, இப்போது கள்ளக்குறிச்சியில உயிரிழப்பு. இந்த கள்ளச்சாராயம் தடுக்கிறதுல தமிழக அரசு தடுமாறுதா? இல்ல, இப்போ அதுக்கான பதிலை எல்லாம் இப்ப மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியா தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் என்பதையும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நிறைய 4 மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, சேலம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே எக்யூப்டா இருக்காங்களா சார்? அவங்களுக்கு உடல் உறுப்புகள்ல பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு எக்யூப்டா இருக்காங்க? இல்ல, ஃபுல் எக்யூப்டா இருக்காங்க. இப்ப இதுல ஏற்கனவே இப்ப வர்றவங்களே பாதிப்பு அதிகமானதுக்கு அப்புறம் வர்றதுதான் வருத்தமா இருக்கு. அவங்க 2-3 தடவை கன்சியூம் பண்ணவங்களாவும் இருக்கிறாங்க. அந்த வகையில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் வைத்து அவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். என்ன சவால் இருக்கு சார் இந்த பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெறக்கூடியவர்களுக்கு? சிகிச்சை கொடுக்கறதுல என்ன சவால் இருக்கு இந்த மெத்தனால் குடித்ததன் காரணமா? அதான் இப்போ அவங்களுக்கு அந்த வயிற்று எரிச்சல் அந்த மாதிரி வரும்போது டயாலிசிஸ் வரைக்கும் போறாங்க. டயாலிசிஸும் பலனளிக்காமல் போகிற போதுதான் இறப்பின் என்கின்ற அந்த நிலைக்கு செல்கிறார்கள். இந்த எத்தனால் அப்படின்றது எப்படி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, அது சம்பந்தமா தாங்க காவல்துறை விசாரிச்சு இருக்கிறாங்க. அது தீவிரமா விசாரிச்சு நடவடிக்கை எடுத்து இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.